ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சேமியாவை வச்சு பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேமியா பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க. பிரியாணிக்கெல்லாம் எப்பவுமே நம்ம எண்ணெய் சேர்த்து தான் செய்வோம், அது போல் செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. 1 கப் சேர்த்துட்டேன், இன்னொரு 1/2 கப்பும் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்குங்க. அதே சமயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கி தான் பிரியாணி செய்யணும். இப்போ வெங்காயமெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்ருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வதங்கணும். அதுக்குன்ட்டு தீஞ்செல்லாம் போகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. எப்பயுமே பிரியாணி செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் ரெடி பண்ண மிளகாய் தூள் தாங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால இது சேர்த்துக்கிறேங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சிக்கினாலே நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ஏன்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். அதுக்காக நல்லா வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எந்த கப்பால் ஒரு 1.5 கப் அளவுக்கு வெங்காயம் போட்டிங்களே அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துனிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா சாஃப்டாக வதங்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவை இருந்தால் அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பெல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி. தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாக வதங்கிடும். இதுக்கப்புறமா மூடி வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிடும். இதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க, புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக வேகுங்க, அதுக்காக தயிர் சேர்த்துக்கிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் சேர்த்து செய்யும் போது நம்ம லெமனும் சேர்த்துக்க போகிறோம், அதனால புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிராக எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி கழுவி வச்சுக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எலும்பெல்லாம் இல்லாமல் மட்டன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. ஒரே ஒரு நல்லி எலும்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். மட்டனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி என்னடா இவங்க வேக வைக்காத அப்படியே கடாயில் போட்டு செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது வெள்ளாட்டு கிடா கறி, இளங்கறின்றதுனால வதக்கும் போதே சூப்பராக வெந்துடும். கறி நல்லாவே சாஃப்டாக இருக்கும் பிரியாணியில். நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. அப்படியே உடனே நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது பண்ணக்கூடாது. மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வதங்கியிருக்குது. இப்போது ஃப்ரெஷ்ஷான ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கிறேன் இப்போது. அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் சேர்த்து வதக்கும் போது அந்த ஃப்ளேவர்லாம் பிரியாணிலே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தாலே போதுங்க. ஏன்னா பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா புதினா வாசனை தான் மெயினாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே சரி, இல்லை தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தாலும் சரிங்க. நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக பாருங்கள், நல்லா வதங்கிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனை பார்த்திங்கன்னா செம்ம வாசனை வருதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லெமன் சேர்த்துக்கிறேன். பாதி லெமன் சேர்த்தா போதுங்க, அதிகமாக சேர்க்க தேவையில்லை. லெமனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலையும் சேமியா பிரியாணி வராது, உப்புமா மாதிரி வந்துடுங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்காக நீங்கள் எவ்வளோ 1/2 கிலோ சேமியாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டம்ளு போட போகிறோம். அதனால அந்த சூட்லேயே நம்ம சேமியாலாம் உதிரி உதிரியாக சூப்பராக வதங்கிடும். அதுக்காக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே பிரியாணி செய்கிறதுக்கு அரிசிக்கு வைக்குவோம்ல, அது போல் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடுங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 கிலோ பேக்கெட் ஒன்று எடுத்திங்கன்னா அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதுங்க. ஏன்னா தக்காளி வதங்கும் போதே அதுலேயும் தண்ணி இருக்கும். அதுக்காக இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. டேஸ்ட் பார்த்து உப்பு மிளகாய் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேமியா வறுக்கெல்லாம் தேவையில்லைங்க. ஏற்கனவே அது ரோஸ்டட் சேமியா அப்படின்றதுனால நான் வறுத்து சேர்க்கல. உங்களுக்கு நெய் சேர்த்து வறுக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. கலர் மாறாமல் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நாம் போட்ட சேமியா எடுத்து வச்சுக்கிற சேமியெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சா சூப்பரான சேமியா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக கூட இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கிறேங்க. புதினா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சேமியா வந்து உடஞ்சி போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் பாருங்கள் டம்முக்காக இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வந்து மேலே கவுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுங்க. டக்குன்னு ரெடி ஆகிடும். அரிசி ஊற வைக்கணும், தண்ணி அளவாக ஊற்றணும், அந்த மாதிரி கவலையே இல்லைங்க. டக்குன்னு சேமியா இருந்தால் கறி இருந்தால் ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நார்மலாக நம்ம அரிசியில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே தாங்க இதுவும் இருக்கும். ஏன்னா இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் பிரியாணி மட்டும் தாங்க செஞ்சேன். எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி சேமியா பிரியாணி தயிர் பச்சடி வச்சு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த சேமியா பிரியாணியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.